ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சூப்பரான அண்ட் சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். சாரீ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு. ஸோ சாரீ கலரில் நான் நூல் எடுத்திருக்கேன். அண்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பிங்க் கலர். கேன்வாஸ் வச்சு எப்படி ஒரு சிம்பிளாக நீட்டாக பண்ண முடியுமோ அப்படின்ட்டு நான் வந்து லைனிங் துணி வந்து ஃபஸ்ட்டே ப்ளவுஸு அளவு எடுத்து கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ கைக்கும் கழுத்துக்கும் மட்டும் நம்ம டிசைன் போட போகிறோம். ஸோ கை ஃபுல்லாகவே வரும். எனக்கு வந்து டைம் இல்லை. ஸோ சிலர் வந்து ஈவினிங் கொடுத்துட்டு மார்னிங் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்து ரொம்பவே நம்மளுக்கு வேலைக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கைக்கு வந்து கேன்வாஸ் கொடுத்துட்டேன். ஸோ கை ஃபுல்லாகவே ஒர்க் வருது. ஸோ அதனால் கை ஃபுல்லாகவே கேன்வாஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு கேப் விட்டு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து செக்குடு பேட்டர்ன் தான் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ நான் இப்படி தான் எப்போதும் மார்க் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. நார்மலாக நம்ம பாபினில் நூல் போடுறோம்ல, அந்த மாதிரி நார்மல் மிஷினில் நார்மல் தையல் தான் போட போகிறோம். ஸோ அதாவது ஒரு தையல் போட்டால் வந்து ரொம்ப இதாக தெரியாது. ஸோ நான் 3 தையல் போட போகிறேன். 3 தையலும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றும் இருக்கக்கூடாது, ரொம்ப தள்ளியும் இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த லைனில் இருக்கணும். ஸோ அடுத்தடுத்த லைனில் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தின்னாகவும் கிடைக்கும் அண்டு பார்க்கறதுக்கு லுக்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போதுமே சாரீ கலருக்கு மேட்சிங்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைட்னஸாக தெரியும். ஸோ அதனால தான் சாரீ கலர் இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிளாக் கலர் மாதிரி இருக்குது. பட் நான் வந்து ஒரு மாதிரி க்ரீன் தான், அந்த சாரீ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீனு. ஸோ அதனால தான் இந்த கலர் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ஆரி ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 டே 2 டே கண்டிப்பாக எடுக்கும். பிகினர்ஸாக இருந்தால் 2 டேஸ்க்கு மேலேயே ஆகும். ஸோ நானும் ஆரி ஒர்க்லாம் போடுவேன். பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணேன். ஸோ கஸ்டமர் வந்து நீங்களே செலக்ட் பண்ணி போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இந்த ஒர்க் போட்டிருக்கேன். ப்ளவுஸ் முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்டு இப்போ வந்து நான் ஒரு கை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். அண்ட் ஃபைனலி இப்படி தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த கலர் வந்து கான்ட்ராஸ்டாக இருந்ததுனால துண்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இதே மாதிரி 2 ஹேண்டுக்கும் ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த செக்குடு பட்டனுக்கு நடுஸில் வந்து நம்ம திலகம் ஸ்டோன் இருக்குல்ல, ஸோ இது வந்து இப்போ ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோன் தான். இது தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் எல்லா கட்டத்துக்கும் நடுஸில் அப்ளை பண்ணிட போகிறேன். ஸோ அப்போங்கும்போது உங்களுக்கு ப்ளேஸ் வந்து எம்டியாக இருக்காது. ஸோ லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எப்போதுமே இந்த கம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஸ்டோன் வைஸ் ரொம்ப விழாது. அண்ட் ரொம்ப டைம் கொடுக்கணும், காயறதுக்கு வந்து ரொம்ப டைம் கொடுக்கணும். நீங்கள் சீக்கிரமே எடுத்து ஸ்டிச் பண்ணி கையெல்லாம் அதை அசைச்சு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமே விழுந்துடும். நம்ம எந்த அளவுக்கு ஒட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. கம் நல்லா ஹெவியாகவே யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒட்டணும். நிறையா யூஸ் பண்ணி அதை ஒட்டுங்க. அந்த ஸ்டோன் வந்து நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் சைடில் எக்ஸஸாக நிறையா இருக்கே அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அது காஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் அந்த கம் வந்து இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் நிறைய கம் யூஸ் பண்ணி ஒட்டுறது உங்களுக்கு பெட்டர். நான் 2 ஹேண்ட் ஃபுல்லாகவே இதை ஒட்டினதுக்கப்புறம் இதை காய வச்சுட்டு அந்த மற்ற ஒர்க்கு பேக் நெக் எல்லாம் முடித்து ப்ளவுஸ் ஒர்க்லாம் முடித்து ரொம்ப டைம் கொடுத்து தான் அதுக்கடுத்து தான் இதை எடுப்பேன். அது வரைக்கும் இதை நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கு நெக் வந்து நான் ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன். பேக் நெக் வந்து ரொம்ப சிம்பிளான பேட்டர்னில் தான் வச்சுருந்தேன். என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைனாக ரவுண்ட் நெக் தான். ஸோ ரவுண்ட் நெக்கில் ஸோ அதே ரவுண்டு ஷேப்புக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லைன் மட்டும் ஸோ கழுத்துக்கும் இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நான் கேப் விட்டு பண்ணியிருக்கேன். அடுத்து வர்ற 2 லைனும் பார்த்திங்கன்னா நான் 1/4 இன்ச்சு விட்டு தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட் லைனில் வந்து நான் செயின் ஸ்டோன் கொடுக்க போகிறேன். ஸோ அது கொஞ்சம் கேப் தேவை அப்படிங்கிறதுனால அதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் சேம் ஒவ்வொரு லைனையுமே நான் 3 தடவை தைச்சிருக்கேன். ஸோ மேலே தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அடுத்தடுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட் நெக் போடுறேன். ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம ஒரு சைடு முந்தானை போட்டுருவோம். ஸோ அதனால் அந்த சைடு போட வேண்டாம். நம்ம வந்து ரைட் சைடு மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கை எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கை வந்து பார்டர் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து நான் செயின் ஸ்டோன் மாதிரி கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா 3 லைன் கொடுத்துருக்கேன்.
ஸோ எப்போதும் நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து 2 லைன் யூஸ் பண்ணுவோம். 3 லைன் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பட்டையாக இருக்கும். ஸோ அதனால் ப்ளவுஸ் வந்து நல்லாவே லுக்காக இருக்கும். ஸோ அப்புறம் நெக்லையும் நம்ம கொடுக்கணும். ஸோ நெக்கில் பார்த்திங்கன்னா நான் 2 லைன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்னா பேக் நெக் வந்து நம்ம ஆல்ரெடி 3 லேயர் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப பட்டையாக கொடுத்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்லையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ப்ளவுஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இந்த லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டியாக இருக்குது. ஸோ இந்த லைனில் வந்து நான் வந்து இப்போது அதை டிசைன் பண்ண போகிறேன். பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் மட்டும் டிசைன் பண்ணணும். இந்த மாதிரி குட்டி குட்டி பாசி எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் எடுக்கல, அதை விட பெரிய சைஸு. ஏன்னா சுகர் பீட்ஸ் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுலேயுமே பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். 3 ஒன்று போல் ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுத்துட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து கிராஸ் பேட்டர்னில் தான் கொடுத்துருந்தேன். அப்புறம் ஒவ்வொரு பாசி முடியும் போதும் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளவுஸுக்கு உள் சைடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாட் போடணும். நாட் போட்டால் தான் உங்களுக்கு அந்த பாசி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ விழாது. ஸோ நீங்கள் எப்போதுமே ஒரு இது முடிச்சிங்கன்னா நாட் போட்டுட்டு அடுத்த பாசி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாகவே முடிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போட்ட ஒர்க்கு இது வந்து நான் மார்னிங் ஒரு 10 o'clock ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு 1 o'clock மேலே முடிச்சிட்டேன். 3 மணி நேரம் தான் ஆச்சு. நார்மலாக உடலை நான் கொஞ்சம் வேலையும் பார்த்துக்கிட்டேன். ஸோ அதனால் ஈஸியான ஒர்க்கு தான் இது. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கடுத்து நான் காமிக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு நான் ரேட் எவ்வளோ வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா 500 ரூபா வாங்கினேன். ஸோ நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாதா மிஷின்லேயும் இந்த ப்ளவுஸ் போட்டுக்கலாம் இந்த ஒர்க்கு. ஸோ ஃபினிஷிங் வந்து இப்படி தான் வந்துருந்துச்சு. அண்ட் ரொம்பவே ஈஸியான ஒர்க்காகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ கை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹேண்ட் வந்து ரொம்பவே லுக் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்டு இதை நீங்கள் தைக்கும் போது கண்டிப்பாக கேன்வாஸ் கொடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபிட்டாக நிற்கும். ஸோ நான் பேக் நெக்லையுமே கேன்வாஸ் கொடுத்துருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் என்னால் முடிஞ்சளவு எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்து நிறையா வீடியோ வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.